இவள் பெயர் லிசி. இவள்தான் இந்த கதையின் நாயகி. இவளின் நீண்ட பயணத்தை பற்றி இந்த கதையில் பார்க்கப் போகிறோம். பசுமை நிறைந்த இந்த காட்டில் லிசி வசித்து வந்தாள். தன் நீண்ட வண்ணமயமான வாலை பார்ப்பதும் அதனை நடனமாட செய்து ரசிப்பதும் இவளுக்கு மிகவும் பிடித்தமான பொழுதுபோக்கு. ஒரு நாள் மரத்தின் உச்சியில் இருந்த ஒரு பெரிய சுவையான மாம்பழத்தை பறிப்பதற்காக நம் நாயகி லிசி மரத்தில் ஏறத் தொடங்கினாள். அதே சமயம் தரையில் இரை தேடிக் கொண்டிருந்த ஒரு காக்கையின் கண்கள் மரத்தின் மேலே அழகாக ஆடிக்கொண்டிருந்த ஒன்றின் மீது பட்டது. கூர்ந்து பார்த்த காக்கைக்கு அது ஒரு வால் போல் தெரியவில்லை, மாறாக ஒரு சுவையான துள்ளி குதிக்கும் புழுவைப் போலவே தெரிந்தது. ஒரு நொடியில் அந்த காக்கை தன் புழு பரிசை பறித்து கொண்டு பறந்தது. பாவம் லிசி என்ன நடந்தது என்று உணர்வதற்குள் தடுமாறி கீழே விழுந்தாள்.